Surface area and volume. Exercise 13.2, problem number 5. A vessel is in the form of an inverted cone. Its height is 8 cm and the radius of its top, which is open, is 5 cm. It is filled with water up to the brim. When lead shots, each of which is a spear of radius 0.5 cm, are dropped into the vessel, 1/4 of the water flows out. Find the number of lead shots dropped in the vessel. So, இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெசல் வந்து கொடுத்துருக்காங்க. வெசல் அப்படின்னா பாத்திரம். அது என்ன ஷேப்ல வந்திருக்கு? இன்வெர்டட் கோன் ஷேப்ல வந்திருக்கு. அதாவது அதோட ஃபிகர் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்வெர்டட் கோனிக்கல் ஷேப்ல வந்திருக்கு. இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைட் ஆஃப் தி கோன், அதாவது h is equal to 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து 5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இங்க வந்து ஓப்பன்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த கோனை வந்து வாட்டரால ஃபில் பண்ணிருக்காங்க. எது வரைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிம் வரைக்கும். பிரிம் அப்படின்னா விளிம்பு, இந்த வாய் வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து வாட்டரால ஃபில் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? இந்த கோன்ல வந்து லெட் ஷாட்ஸ் வந்து டிராப் பண்றாங்க. லெட் ஷாட்ஸ்னா வந்து என்னது? லெட் மெட்டல் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து பால்ஸ் மாதிரி செஞ்சா அதை தான் லெட் ஷாட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்திருக்கு. இதோட ரேடியஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் வந்து 0.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இந்த லெட் ஷாட்ஸை வாட்டருக்குள்ள வந்து டிராப் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வெளியேறுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு வால்யூம் வந்து வெளியேறுது? 1/4 ஆஃப் வாட்டர் ஃப்ளோஸ் அவுட். 1/4 ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வெளியேறுது. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு நம்பர் ஆஃப் லெட் ஷாட்ஸ் வந்து டிராப் பண்ணா இந்த 1/4 வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வெளியேறும் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு நம்பர் ஆஃப் லெட் ஷாட்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் கிவன் ஷேப்ஸோட டீடைல்ஸ் வந்து தனித்தனியா எடுத்து எழுதிக்கோங்க. கோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கோனோட ரேடியஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? ரேடியஸ் r is equal to 5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். கோனோட ஹைட் h is equal to எதுக்கு வந்து ஈக்குவல்? 8 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இதே மாதிரி ஸ்பெரிக்கல் லெட் ஷாட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்பெரிக்கல் லெட் ஷாட்ஸோட ரேடியஸ் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 0.5 சென்டிமீட்டருக்கு வந்து ஈக்குவல். இப்போ கொடுத்துருக்க டீடைல்ஸ் அத்தனையும் எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதாவது எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த கோன்ல இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதை கண்டுபிடிச்சாதான் அதுல வந்து 1/4 வால்யூம் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1/4 வால்யூம் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த வால்யூமை வந்து அதாவது வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸோட நீங்க ஈக்குவேட் பண்ணீங்கன்னா n நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்ஸோட ஈக்குவேட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இருக்கு அப்படின்றத ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் இந்த கோன்ல வந்து இருக்கு. ஸோ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் கோன், வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் கோன் இதோட ஃபார்முலா வந்து என்னது? கோனோட வால்யூம் ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா 1/3 pi r square h cubic units. So that is equal to 1/3 வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இந்த பையும் அப்படியே வந்து எழுதிக்கோங்க. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். into r square. r square என்னது? 5 into 5. So 5 into 5 into height of the cone அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 centimeter. So that is equal to 5 5s are 25. 25 8s are 200. So 200 into pi 200 pi. டினாமினேட்ல ஒரு 3 வந்திருக்கு. ஸோ 3 வந்து போட்டுக்கோங்க. இது கியூபிக் யூனிட்ஸ். யூனிட்ஸ் வந்து என்னது? சென்டிமீட்டர்ல வந்து இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஸோ கோன்ல உள்ள வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து எவ்வளவு? 200 pi/3 சென்டிமீட்டர் கியூப் ஆஃப் வாட்டர். சரிங்களா? ஸோ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா கோன்ல வந்து இருக்கு. இப்போ எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஓவர் ஃப்ளோன் அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ தேர்ஃபோர் வால்யூம் ஆஃப் வாட்டர் ஓவர்ஃப்ளோன் எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து வெளியேறிச்சு? 1/4 ஆஃப் வால்யூம். ஸோ 1/4 இன்டூ இப்போ வால்யூம் வந்து கண்டுபிடிச்சோம்ல, ஸோ அதோட மல்டிப்ளை பண்ணுங்க. 200 pi/3. அதாவது 200 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 50 வந்து கிடைக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 50 pi/3 சென்டிமீட்டர் கியூப். ஸோ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கு. எப்போ? n நம்பர் ஆஃப் லெட் ஷாட்ஸ் வந்து டிராப் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அப்படின்னா n இன்டூ வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் பால்ஸ், வால்யூம் ஆஃப் ஸ்பெரிக்கல் லெட் ஷாட்ஸ். இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்?
வால்யூம் ஆஃப் வாட்டர் ஓவர்ஃப்ளோனுக்கு வந்து ஈக்குவல். வால்யூம் ஆஃப் வாட்டர் ஓவர்ஃப்ளோனு n into volume of spherical lead shots. ஸ்பியரோட ஃபார்முலா வந்து என்னது? வால்யூம் ஃபார்முலா 4/3 pi r cube. So 4/3 pi r cube எதுக்கு வந்து ஈக்குவல்? வால்யூம் ஆஃப் வாட்டர் ஓவர்ஃப்ளோன். அதாவது 50 pi by 3க்கு வந்து ஈக்குவல். So 50 pi by 3 வந்து அப்படியே வந்து எழுதிட்டேன். So that is equal to n into 4/3 pi வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க. r cube. Radius of the spherical ball என்ன கொடுத்திருக்காங்க? 0.5 centimeter. So 0.5 into 0.5 into 0.5 is equal to another 50 pi by 3. So therefore, இப்போ என்ன மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுட்டு மித்த எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் வந்து கொண்டு போயிருங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும்? n is equal to 15 pi by 3 வந்து அப்படியே வந்து எழுதியாச்சு. இன்டூ இங்க இருக்க 3 மேல நியூமரேட்டருக்கு வந்து போயிருமா? அதே மாதிரி இங்க மேல இருக்க நியூமரேட்டர் வேல்யூஸ் எல்லாமே டினாமினேட்டர்ல வந்துடும். ஸோ அப்படின்னா 4 into pi into 0.5 into 0.5 into 0.5. So that is equal to 50 pi by 3. மேல இருக்க நியூமரேட்டர் அப்படியே வந்து எழுதியாச்சு. கீழே டினாமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 into 4 into pi into 0.5 into 0.5 0.25. 0.25 into 0.5 வந்து பாத்தீங்கன்னா 0.125. சரிங்களா? ஸோ இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 0.125 அப்படின்னு நான் வந்து போட்டுறேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பை கேன்சல் பண்ணிடலாம். 3 கேன்சல் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 50 மேல இருக்கு. 50 by 4 into 0.125. 0.125 into 4. 0 remaining 2, 8, 10 remaining 1, 5. 0.500 வந்து கிடைக்கும். ஸோ 0.500. 50 divided by 0.500. மேல வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. கீழேயும் 10ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 500 by 5 வந்து கிடைக்குமா? So that is equal to another 100. So therefore n is equal to another 100. So இதுல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா n number of lead shots வந்து எவ்வளவு? 100 number of lead shots வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ போட்டாதான் 1/4 வால்யூம் ஆஃப் வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோன் வந்து ஆகுது. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.